இந்த 3:30 மணிக்கு விளக்கு போட எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா சில நேரம் இந்த 12:30 மணி இந்த லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூக்கம் லைட்டாக வரும். ஸோ இன்றைக்கி அது கூட கிடையாது. இன்றைக்கி அவ்வளோ பிரிஸ்காக இருக்குது. ஏன்னா நேற்று நான் வந்து சண்டே அவ்வளோ நேரம் நான் வந்து தூங்கியிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு ஒரு சாதமும் பருப்பு தொகையெல்லாம் அரைச்சி வச்சுட்டு தூங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் நான் தூங்கியிருக்கேனம்மா. ஈவினிங் 4 மணிக்கு தான் நான் எழுந்திரிச்சேன். அது வரைக்கும் இவங்க யாரும் எழுப்பக்கூட இல்லை. இவங்களே ஒரு காய் மட்டும் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டாங்க லஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் எழுந்திரிச்சதுக்கப்புறம் தான் இவ்வளோ நேரம் தூங்கியிருக்கேன். ஒரு 2 தூக்க மாத்திரை போட்டு தூங்கின மாதிரி. அதான் இன்றைக்கி அவ்வளோ பிரிஸ்காக இருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருந்தோம்னா ஒரு நாள் அப்படியே தூக்கம் வந்துடும். அதனால் நேற்று நான் வந்து படுத்து தூங்கியாச்சு. இன்றைக்கி ஃபுல் டே பிரிஸ்காக தான் இருக்குது. காலையில் இந்த செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு சின்ன வேலையை முடிச்சுட்டு அவளையும் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு எங்களுக்கு வந்து இன்றைக்கி எலுமிச்சம்பழம் சாதம் பண்ண கொஞ்சம் தான் இருந்தது. அதனால் ஓகே ஓட்ஸ் போட்டு ஒரு உப்புமா மாதிரி செஞ்சு எடுத்துடலாம் நமக்கு அப்படின்ட்டு இன்றைக்கி எங்களுக்கு ஓட்ஸ் உப்புமா. பையனும் மருமகளும் மார்ச் 1 வாரம் வந்து இங்கே இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அவன் லீவ் கிடைக்கும்னு நினச்சிருக்கான் போல். லீவ் கிடைக்கல. அது வந்து இன்றைக்கி காலையில் தான் ஃபோன் அடித்து என்கிட்ட சொன்னான், இது மாதிரி லீவ் எனக்கு சேங்ஷன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. அவனே வருஷத்துக்கு ஒரு 10 நாளோ இல்லை ஒரு 2 வாரம் அந்த மாதிரி தான் வருவான். ஸோ அவனுக்கு லீவ் கிடைக்கலன்னு கொஞ்சம் மூட் ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இது மாதிரி அவனை வந்து தேத்திட்டு 3 ஹவர்ஸ் தானே அங்கேயே நீங்கள் ஃப்ளைட்டு பிடிச்சோன்னா அழகாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தங்கையை பார்க்கணும். இன்றைக்கி காலையில் ஒரு 7 மணிக்கு இவன் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடியே வீடியோ கால் போட்டு இவகிட்ட பேசிட்டு அப்புறம் தான் கிளம்பியிருக்கான். ஸோ அதனால் வந்து இந்த அளவுக்கு ஒரு டச்சு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் வந்து அண்ணனுக்கும் தங்கைக்கும் ஒரு பாசம் தொடருது அப்படின்னா பெரிய விஷயம் அதெல்லாம்.